சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் தலைமை பொறுப்பு பன்னீர்செல்வத்தின் கையில். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பு. வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் மிக முக்கியமான தகவலை பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அது முழுக்க ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களது எதிர்ப்பிற்கு நடுவில்தான் அவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறார். இதில் ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாக பொறுப்பும் OPSற்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் ஆணையம் கொடுக்கின்ற இறுதியான முடிவு நீதிமன்றத்தின் இறுதியான தீர்ப்பாக மாறும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அதிமுகவின் விசுவாசியாகவும் உண்மையான தொண்டராகவும் இருக்கிறார். அதே எந்த ஒரு மாற்று கருத்தும் நம்மால் சொல்ல முடியாது. சட்ட திட்டங்களை மாற்றி OPS அவர்கள் அதிமுகவிற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததை OPS மீது பழியை போட்டு அவரை கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று OPSஐ மக்கள் மத்தியில் தெரிவிக்க வைத்துவிட்டார். இது எந்த ஒரு பயனும் அதிமுகவின் ஒட்டுமொத்த வெற்றியையும் தீர்மானிப்பது கிடையாது. OPS அவர்கள் இல்லாத அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவும் என்பதையும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பு இன்னும் ஒரு சில வாரங்களில் பன்னீர்செல்வத்தின் தலைமை ஏற்றதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஓரம் கட்டப்படுவார். அதிமுக OPSயின் கைக்கு வரும். தலைமை பொறுப்பை OPS அவர்கள் ஏற்பார் என்று திடீரென்று வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியிருப்பதுதான் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக OPS அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்கலாமா அல்லது எடப்பாடி பழனிசாமியே சிறப்பான தலைவராகத்தான் செயல்படுகிறாரா? சட்டசபை தேர்தலில் எடப்பாடி தலைமை வெற்றியடையுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.